இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தி நம்முடைய வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு நற்செய்தியாக இருக்க வேண்டும். நம் வாழ்வு மாறுவதற்கு இந்த நற்செய்தி நிச்சயமாக பெரும் உதவி செய்யும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அப்படி என்ன இந்த நற்செய்தி என்று பார்த்தீர்கள் என்றால், இயேசு ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது 10 தொழுநோயாளர்கள் வருகிறார்கள். எப்படி இந்த நற்செய்தி நம்முடைய வாழ்வை மாற்றும்? நிச்சயமாக மாற்றும். நம் எண்ணங்களை மாற்றும். எப்படி என்றால் இப்படித்தான். இந்த 10 தொழுநோயாளர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆம், உங்கள் நோய் நீங்குக, நீங்கள் சென்று நீங்கள் உங்கள் குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். எல்லோரும் போகிறார்கள். அந்த 10 பேர் போகும் பொழுது அந்த 10 பேருக்கும் தொழுநோய் நீங்குகிறது. ஒரே ஒருவர் திரும்பவும் வருகிறார். இப்படிப்பட்ட நம்மளுடைய தொழுநோய், நம்மளுடைய வாழ்வு எப்படி இருந்தது? இந்த சமூகத்தில் நம்மோடு உறவு கொள்ள முடியவில்லை. சமூகம் நம்மை புறந்தள்ளியது. என்னை ஒரு பிணியாளன் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இவனை இனிமேல் வீட்டிற்குள் வரக்கூடாது என்று சொன்னார்கள். எங்கள் குடும்பத்தினர் ஒதுக்கி வைத்தார்கள். என்னுடைய உற்றார் உறவினர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். உடன் பிறந்தவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று எனக்கு இந்த நலனை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தோடு திரும்ப வருகிறார். அப்போ இயேசு கேட்கிறார், இதோ உனக்கு இந்த குணம் நல்கிய இந்த ஆண்டவரை போற்றுவதற்கு ஒருவரை தவிர, அந்நியராக ஒருவரை தவிர மற்ற யாரும் வரவில்லையா? பல நேரங்கள் நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மிடம் இருந்து நன்றியை எதிர்பார்க்கவில்லை, அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, எல்லாமே கொடுப்பாரு. இல்லை, ஆண்டவர் நம்மிடம் இருந்த நன்றியை எதிர்பார்க்கிறார். அதுதான் மிக அழகாக சொல்லுகிறார்கள் இறை வார்த்தையில், உள்ளவருக்கு கொடுக்கப்படும், தாளந்துவம் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவருக்கு உள்ளதும் எடுக்கப்படும். அது என்ன அந்த உள்ளது என்றால், நன்றி உள்ள தன்மை, நன்றி உடையார், நன்றியோடு இருப்பவர்கள். யாருக்கு நன்றி அதிகமாக இருக்கிறதோ, யாரெல்லாம் நன்மைத்தனத்தால் நன்றியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். நன்றி இல்லாதவர்களுக்கு உள்ளதும் எடுக்கப்படும். வாழ்க்கையில பார்க்கலாம், யாரெல்லாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு தரைமட்டமாக போவதை பார்க்கும். யாரெல்லாம் நன்றி உள்ளாக இருக்கிறார் அவர்களுடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கு. எனவே இன்றைய நாள் நாம் சிந்திப்போம், ஆண்டவர் எதை நம்மிடம் நன்றி உள்ள எவ்ரிடே மார்னிங் when you get up, எழுந்த பிறகு ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். ஆண்டவருக்கு பிடித்த ஜெபம் எது என்று சொல்லும் பொழுது மிக அழகாக ஒரு நண்பர் சொன்னார், ஆண்டவருக்கு பிடித்த ஒரு ஜெபம் என்னவென்றால், நாம் ஒன்று கேட்கிறோமே அது ஏற்கனவே கிடைத்து விட்டது என்று எண்ணி நன்றி சொல்லுகிற ஜெபம் தான் ஆண்டவருக்கு பிடித்த ஜெபம். இல்லை, எனக்கு கிடைக்கட்டும், அவர் கொடுப்பாரான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்குவோம், அதுக்கப்புறமா இதை செய்யலாம் என்கின்ற எண்ணம் அல்ல. நாம் ஒன்று கேட்க போகிறோம், நமக்கு ஒரு தேவையாக இருக்கு, ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாருங்க, கிடைச்சிருச்சுங்க, நன்றி ஆண்டவரே நன்றி. இத்தகைய ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரை அணுகும் பொழுது ஆண்டவர் நமக்கு அபரிவிதமான ஆசிரியர்களை கொடுப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கை இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் 2 இடங்களில் இருக்கிறாராம். ஒன்று விண்ணகம், இரண்டாவது நன்றி உள்ள உள்ளம். இந்த நன்றியுடைய உள்ளத்தோடு நாம் வாழ நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். தத்துவலாளர் ஒருவர், இறை வல்லுனர் சோரன் கீர்க்கெகார்டு என்கிறவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கடவுள் உங்கள் முன்பாக வந்தால் நீங்கள் என்ன கேட்பீர்கள்? அவரிடம் என்ன கேட்பீர்கள்? அவர் மிக அழகாக அவர் சொல்லுகிறார், when God comes in front of me, when God appears in front of me, என் முன்னே தோன்றினார் என்றால் அவரிடம் நான் சொல்வது என்னவென்றால், Lord thank you, the thank you suffice everything. அப்படி என்றால் நன்றி என்று சொல்லும் அந்த வார்த்தை அனைத்தையும் அடக்கி இருக்கிறது, வேறு எதுவும் தேவையில்லை. எனவே இந்த மனநிலை இன்று நமக்கு இருக்கிறதா? எவ்வளவோ நன்மைகளை செய்கிறார், இன்னும் நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோமே தவிர கிடைத்த நன்மைகள் we should count the blessings என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தினமும் நாம் எண்ணி எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி கூற வேண்டும். அதான் நன்றி உள்ள உள்ளம். எனவே நாம் நன்றி உள்ள உள்ளத்தோடு தொடர்ந்து வாழ, அந்த நன்றியில் வளர, எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி மிக்கவளாக, அனைத்திற்கும் என் குடும்பத்திற்கு நன்றி, என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றி, என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி, இன்று இறை வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிற தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நன்றி உள்ள உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ வளர தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.